2025-2026 ஆண்டிற்கான கோவை பிக்கி புளோனோ அமைப்பின் தலைவராக அப்பர்ணா சுங்கு தேர்வு. இந்திய தொழில் வர்த்தக சங்கத்தின் மகளிர் அமைப்பான பிக்கி புளோனோவின் 2025-2026 ஆண்டிற்கான புதிய தலைவராக அப்பர்ணா சுங்குவை தேர்வு செய்துள்ளது. அப்பர்ணா சுங்கு ஒரு அனுபவமிக்க ஃபேஷன் டிசைனர் மற்றும் நகை கியூரேட்டர் மற்றும் ஃபேஷன் தொழில் முனைவோர் ஆவர். பல்வேறு தொழில் முனைவோர் அனுபவங்களுடன் அவர் பிக்கி புளோனோவின் செயல்பாடுகளில் முக்கிய பங்காற்றி வந்துள்ளார். பெண்களின் தொழில் முனைவோர்கள் மற்றும் சமூக மேம்பாட்டிற்கான முயற்சிகளில் அவர் அத்தனையும் மிகுந்த ஊக்கம் காட்டியுள்ளார். பிக்கி புளோனோ என்பது இந்திய முழுவதும் 20 கிளைகளை கொண்ட ஒரு பேன் இந்தியா அமைப்பாகும். இது பெண்கள் சுதந்திரம் மற்றும் செயல்திறன் மேம்பாட்டிற்கான அடிப்படையில் பணியாற்றி வருகிறது. கோயம்புத்தூர் பிக்கி புளோனோ அமைப்பின் தலைவராக அப்பர்ணா சுங்கு அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இவர் பெண்களின் பொருளாதார அதிகாரத்தை ஊக்குவிப்பதும், திறன் மேம்பாட்டு திட்டங்களை முன்னெடுக்கவும், பெண் தொழில் முனைவோர்களுக்கான ஆதரவான நெட்வொர்க் அமைப்புகளை உருவாக்கவும் கவனம் செலுத்தப் போகிறார். பிக்கி புளோனோ அமைப்பின் புதிய தலைவராக பதவி ஏற்றுக்கொண்ட அவர் பேசும்பொழுது, இந்த முக்கிய பொறுப்பை ஏற்றுக்கொள்வதில் எனக்கு பெரும் கௌரவம் அளிக்கப்படுகிறது. கோயம்புத்தூரில் பெண்களுக்கு முன்னணி உயர்ந்த வாய்ப்புகளை உருவாக்குவதற்காக என் சக நிர்வாகிகளுடன் பணியாற்ற இந்த நியாயமான வாய்ப்பை நான் எதிர்நோக்குகின்றேன். என் கவனம் பெண்களை திறமையாக்குதல், வளங்களை மற்றும் நெட்வொர்க்குகளால் முன்னேற்றுவதற்கான வாய்ப்புகளை வழங்குவதாக இருக்கும். இரண்டாயிரத்தி 2025-26 ஆண்டிற்கான பிக்கி புளோனோ கோயம்புத்தூர் அமைப்பின் செயற்குழு உறுப்பினர்களாக முன்னாள் தலைவராக மீனா சுவாமிநாதன், முதுநிலை துணைத் தலைவர் பர்னிகா குப்தா, இளநிலை துணைத் தலைவர் ரஞ்சனா சிங்கல், பொருளாளராக கிஞ்சல் ஜாவேரி, செயலாளர் பிரீதா பத்ரிநாதன், இணை பொருளாளர் ராமா முனுக்கூர், இணை செயலாளராக மேக்னா கோனா, மேலும் முன்னாள் தலைவர் மற்றும் ஆலோசனை குழு உறுப்பினர்களாக சுகுணா ரவிச்சந்திரன், சுவாதி ரோஹித் மற்றும் பூனம் பாப்னா ஆகியோர் உள்ளனர். தற்பொழுது அப்பர்ணா சுங்கு அவர்களின் தலைமையில் பிக்கி புளோனோ கோயம்புத்தூர் அமைப்பின் வழிகாட்டுதலுக்கான திட்டங்கள், வணிக நெட்வொர்க்கிங் மற்றும் சமூக அணுகுமுறை திட்டங்கள் அறிமுகப்படுத்துவதாக திட்டமிடுகிறது. இதன் மூலம் பல்வேறு பின்புலங்களில் இருந்து பெண்களுக்கு வளர்ச்சி வாய்ப்புகளை வழங்குவதாக இருப்பது உறுதி செய்யப்படுகிறது. Hello Coimbatore, I am Aparna Sungu. Currently the chairperson, I've been elected as the chairperson of Picky Flow Coimbatore 25-26. Picky Flow it is a women's organization. It's a national organization. ஒரு 20 சாப்டர் இருக்குங்க all over India and almost 12,000 members இருக்காங்க இதுல. கோயம்புத்தூர் சாப்டர் 33 வருஷம் ஆச்சு ஸ்டார்ட் ஆகி and it was started in 1993 and இப்போ I'm the 33rd chairperson for the year. Empowering women in 3 levels, the grassroots level, middle level and the corporate level. So in the 3 levels la ladies ku naanga oru avangaloda they to stand on their own feet adukku naanga support பண்ணுவோம். அவங்களை empower பண்ணிட்டு அவங்களை தானாவே ஒரு பணம் சம்பாதிச்சிட்டு அவங்களோட what do you call this, standing on their own feet, வாழ்வாதாரத்துக்காக support பண்ணுவோம். மெயின் ஆக்டிவிட்டீஸ் அதுல தான் இருக்கும் and the other members we also support them by conducting workshops and upgrading them to corporate level by giving programs in corporate directorship. இதுக்கெல்லாம் கூட சப்போர்ட் பண்ணுவோம். இப்போ லாஸ்ட் இயர் எல்லாம் நாங்க ஒரு வில்லேஜ் அடாப்ட் பண்ணிருக்கோம், செங்குட்டையர் வில்லேஜ். அங்கே ஒண்ணுமே தெரியாம ட்ரைபல்ஸ்க்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு ஒரு கைடன்ஸ் கொடுத்துட்டு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட அவங்க சார்பா நாங்க அவங்களுக்கு ஒரு எக்ஸ்போஜர் மாதிரி கொடுத்துட்டு அவங்களோட ட்ரைனிங் கொடுத்துட்டு இப்போ எல்லாம் அவங்க அக்ரிப்ரூனர்ஸ் ஆயிட்டாங்க. அவங்க எல்லாம் நல்லா ஃபார்மிங் எல்லாம் பண்ணிட்டு தேர் ஈவன் செல்லிங் தேர் ப்ராடியூஸ். அவங்க கலெக்ட் பண்ண டேமரின் அதெல்லாம் நாங்க இப்போ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி சேல் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ண போறோம். ஸோ திஸ் இயர் எங்களோட டீம் இமீடியட் பாஸ்ட் இயர் மீனா சுவாமிநாதன், நெக்ஸ்ட் இயர் chairperson, senior vice chairperson Parnika, junior vice chairperson Ranjana, and we have our secretary Preeta. And then we have Treasurer Kinjal Zaveri, Meghna Kona as Joint Secretary, and we have I think Rama Munukur as a Joint Secretary, Joint Treasurer. So it is a 1-year program which we are going to do, and in this year we are going to take care of all the women empowerment programs in all levels and work in this. The first one the start another entrepreneurs mattu as a part it was there, but ipo we are taking people who need help.
entrepreneurs ஆகலான்னு விரும்பவங்களுக்கு கூட நாங்க சேர்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த வருஷம் வந்து ஆல்மோஸ்ட் ஆல்ரெடி ஒரு 12 பேர் we have selected. அவங்க ஜாயின் ஆக போறாங்க. அந்த மாதிரி யார் யார் அவங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா இருக்குது, அவங்கள எல்லாம் சேர்த்து போறோம். நாங்க வந்து நிறைய எங்க மெம்பர்ஸ்க்கு வந்து we have lot of workshops or upgradation programs இருக்கும். அவங்களுக்கு ஒரு workshops on regular basis in financial literacy, digital safety. We give them support in entrepreneurship development programs and skill development programs. In the area, almost all areas we have covered. This year we are also going to do inclusion, wherein we are going to support disabled and third gender. Also, we are going to do some programs in environment and for crafts, handicrafts, handlooms. Handloom in the vaati support பண்றதுக்கு we are also going to try ஒரு particular weave எதா வந்து select பண்ணிட்டு அந்த weave நம்ம support பண்ணிட்டு அந்த weavers எல்லாம் வந்து we are also going to give them kind of support. இதுல வந்து main வந்து my focus will be for mental health. மென்டல் ஹெல்த்துக்கு வந்து நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆன்லைனாக இருக்கும் இந்த மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம். இப்போ வந்து அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது ஃபார் விமன், ஒர்க்கிங் விமன் எஸ்பெஷலி. ஸோ அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆன்லைன் சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் இயர். இட் இஸ் கோயிங் டு பி சர்டிஃபைங் விமன் டு பிகம் சைல்ட் கவுன்சிலர்ஸ். அது வந்து மெயின் ப்ரோக்ராமாக இருக்கும். டிரான்ஸ்ஜெண்டர் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலான்ட்டு இருக்கிறோம். ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் குரூப் இருக்குது, அவங்கள எடுத்துட்டு அவங்களுக்கு வந்து ஆண்டர்ப்ரூனர்ஸாக மாற்றுறதுக்கு we are trying to support them. அவங்க எல்லாம் ஆல்ரெடி தேர் மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்ஸ், அவங்களை யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு we are going to support them by channelizing our expert channels and getting them orders. அது ஆர்டர் வச்சுட்டு அவங்கள ஒரு சப்போர்ட் பண்ணுறதுக்கு we are planning. That is one thing. அதிகப்படுத்துறதுக்கான ஆக்சுவலாக we do in 3 levels. கிராஸ் ரூட் லெவலில் ஒருத்தருக்கு, கார்பரேட் லெவலில் ஒருத்தருக்கு, மிடில் லெவல். தட் இஸ் அவர் ரெகுலர் பேட்டர்ன். பட் last year madam has chosen to give in arts also, and we have also given தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலருக்கும் சான்ஸ் கொடுத்துருக்கோம். இப்படி இதுக்கு வந்து நாங்க ஒரு கமிட்டி மாதிரி வச்சிருக்காங்க. நிறைய பேர் வந்து பல இடத்துல இருந்து வந்து நாங்க நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்றோம். இந்த துறை அப்படின்னு வந்து நாங்க ஸ்பெசிஃபிக்கா வந்து வைக்கிறது இல்லை, எல்லா துறையில இருந்தும் வந்து கொண்டு வரோம். இன்னொரு முக்கியமான விஷயம், என்ஜிஓஸ்க்கு செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்க்கு எல்லாமே ஃப்ரீ ஸ்டால்ஸாக கொடுக்க போகிறோம். விமன் ஆண்டர்ப்ரூனர் பஜார். அந்த ஃப்ரீ ஸ்டால்ஸ் எல்லாம் அது ஜூனில் நடக்கும், ஜூன் 2021. அது வந்து நெக்ஸ்ட் ப்ராஜெக்டாக இருக்கும். அந்த இது மூலியமா மோஸ்ட்லி we are going to give a platform for our own members, our own சிட்டியில் இருக்கிற அவங்க விமன் ஆண்டர்ப்ரூனர்ஸ்க்கு எல்லாம் ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்க போகிறோம் டு பிகம் விமன் ஆண்டர்ப்ரூனர்ஸ். அப்புறம் we are going to do lot of medical camps regular for women's health in association with KG Hospital, Rao Hospital and with Ramakrishna Hospital. Idella most of them are our members and எல்லா experts சேர்த்துட்டு we are going to look inwards this time. எங்க மெம்பர்ஸ் குள்ளேயே இருக்கிற ரிசோர்சஸ் எல்லாம் வச்சுட்டு அவங்களோட வச்சுட்டு நாங்க ஒரு ப்ரோக்ராம்ஸ் பண்ண போறோம். அண்ட் many அதர் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ். லீகல் கூட ஒரு ஒரு சப்போர்ட் கொடுக்கறதுக்கு அங்கே டெல்லியிலேருந்து we are going to have some speakers coming and educating our members in the legal department also. So இந்த மாதிரி நிறைய we have almost 22 verticals this time. So textile முதல்லேருந்து it takes us into fashion, arts, and we have skill development, finance development, digital development, all these areas. On the whole, it's going to be an overall development like Sarvodaya of a woman, total complete development of a woman. So that is one.